ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மை கடந்த நாட்கள் எல்லாம் பாதுகாத்து மறுபடியும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நம்மை ஒன்றாக கூடி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் நமக்கு இந்த நல்ல நேரத்தை தந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்குமே திறக்கப்படும் என்று சொல்லி 7வது மாதத்தில் இந்த 7வது வசனத்தை நம்ம பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் நாம் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடினான் என்றும், மகதலேனா மரியாள் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடினாள் என்றும், அப்படி தேடின பொழுது தேவன் அவர்களுக்கு தென்பட்டார், ஆசீர்வதித்தார், யெகோவா ஈரெல்லாம் பார்த்து கொண்டார் என்று கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அதில் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று அந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு 19ஆம் தேதி லூக்கா 19ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம், கேட்க போகிறோம். அதிலிருந்து சில ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு 3 சம்பவத்தை சொல்லுகிறார். முதலாவது சம்பவம், காணாமல் போன ஆடு. 100 ஆடு ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. அதில் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. 10 வெள்ளிக்காசு உண்டு, அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது. ஒரு தகப்பனுக்கு 2 மகன் உண்டு, அதில் ஒரு மகன் காணாமல் போய்விடுகிறார். இப்படியாக காணாமல் போன ஆட்டை ஒரு மேய்ப்பன் தேடி கண்டுபிடித்து அவன் சந்தோஷம் அடைவதை பார்க்கிறோம். காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசை அந்த ஸ்திரீயானவள் தேடி கண்டுபிடித்து சந்தோஷம் அடைவதை பார்க்கிறோம். ஆனால் 3வதாக காணாமல் போன இளைய குமாரனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அங்கு தகப்பன் போய் அவனை தேடவில்லை. தகப்பன் இருந்த இடத்திலே அவன் வருவான், மனம் திரும்புவான் என்று எதிர்பார்ப்போடு காத்திருந்தான். ஆனால் அந்த இளைய மகன்தான் தகப்பன் வீட்டை தேடி வந்தான். அவனுடைய நிலைமை மிகவும் மோசமானபடியினாலே பன்றிகளுக்கு வைக்கிற தவிட்டை உண்பதற்கு கூட அவனுக்கு நேரம் இல்லாமல் கிடைக்காமல் அவன் என்ன பண்ணினான் என்று சொன்னால், என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன் என்று சொல்லி அவன் புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டுக்கு தேடி வந்தான். அவன் தேடி வந்த பொழுது வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. இந்த அருமையான நாளிலே நாம் ஒரு ஆடாக இருந்தால் ஒரு மேய்ப்பன் தேடி போக வேண்டும். நாம் ஒரு காசாக இருந்தால் அதை துளைத்தவர்கள் தேடி போய் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஏற்கனவே நம்மை தேடி கண்டுபிடித்திருக்கிறார். நாம் இப்பொழுது இளைய குமாரனைப் போல அவரை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆமீன். ஆட்டை பார்க்கிறோம், வெள்ளிக்காசை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய ஆத்துமா அது விலையேற பெற்றது. அந்த ஆத்துமா நஷ்டமடைந்தால் லாபம் என்ன என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே காணாமல் போனவர்கள் ஆண்டவரை தேடி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற நீங்கள் ஆண்டவரை தேடி இளைய குமாரனைப் போல நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் பரலோகமே சந்தோஷப்படையும். எனவே இந்த அருமையான காலங்களில் நம்ம சகேயுவை குறித்து பார்க்க போகிறோம். இந்த 19ஆம் தேதியில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். எரிகோ என்ற பட்டணத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் பல நாட்களாக வகை தேடினான். வகை தேடினான் என்று சொன்னால் சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருந்தான். எப்படியாவது ஒரு நாளில் நான் இயேசுவை தேடுவேன், நான் கண்டுபிடித்திடுவேன் என்று சொல்லி அவன் பல நாட்களாக ஆண்டவரை வகை தேடி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவரை பார்க்க முடியவில்லை, சந்திக்க முடியவில்லை.
ஆனால் அன்று அவன் இருந்த அந்த எரிகோவுக்குள் இயேசு வருகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்ட பொழுது அவன் ஆண்டவரை தேடுவதற்காக அவன் பிரயாசப்பட்டான். இதுக்கு முன்பாக எப்படி பிரயாசப்பட்டு தேடி வகை தேடினானோ அதுபோல இன்றைக்கு ஆண்டவர் இந்த எங்க நம்ம ஊருக்கே வருகிறார் என்பதை அவன் அறிந்து புரிந்து தெரிந்து அவன் ஆண்டவரை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில் ஆண்டவரை தேடாமல் நாம் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சகேயு ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய அவன் தலைவன், அவனுக்கு எல்லா வித ஆசீர்வாதங்கள் பொருளாதாரங்கள் என்று எதிலுமே குறைகள் இல்லை. ஆனால் அத்தனை இருந்தாலும் கூட அவன் ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. இன்றைக்கு பணமோ காசோ பொருளோ சொத்தோ நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாது. ஆண்டவரிடத்தில் நாம் வந்தால் மாத்திரமே நம்முடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போக முடியும். சகேயுவுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், சொத்துக்கள் எல்லாம் இருந்த பொழுதும் கூட அவன் அதை தேடி போகாதபடி தன்னுடைய ஆத்துமா நஷ்டமடையக்கூடாது, நான் பரலோகம் போக வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவனுக்குள் இருந்தபடினாலே அவனை இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வகை தேடி கொண்டிருந்தான். அப்படி வகை தேடி கொண்டிருந்த சகேயுவின் வாழ்க்கையில் ஒரு நாள் இயேசு வந்தார், அவனை சந்தித்தார், அவன் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆண்டவரை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை அதிகாலையில் நம்ம தேடுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை நம் நாடுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். 63 சங்கீதம் 1 தாவீதை போல அதிகாலமே எழுந்து நம் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வர வேண்டும். அப்படி நாம் தேடும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுக்கிறார். ஏசாயா 34:16 வாசிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன். கர்த்தரை தேடினா இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வேத புஸ்தகத்தை தேடி நம்ம வாசிக்க வேண்டும். மல்கியா 2:7 சொல்லுவது, ஆசாரியன் உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவன் வாயில வேதத்தை தேடுவார்களே என்று சொல்லி. 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து தம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியராயும் லேவியராயும் பரிசுத்த ஜாதியுமாய் தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆசாரியன் உதடுகளிலே அறிவை தேடுவார்கள், வசனத்தை தேடுவார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசாரியர்கள் கர்த்தருக்காக பணிபடி செய்கிறவர்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவன் எல்லாரையுமே நம்மை ஆசாரியராய் அழைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாயிலே வசனத்தை எதிர்பார்ப்பார்கள், வசனத்தை தேடுவார்கள். இவன் வாயிலே இவள் வாயிலே கர்த்தருடைய வசனம் இருக்கிறதா, இவனுக்குள்ளே இவளுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னால் இவர்களுக்குள்ளே வசனங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் நம்மை வசனம் இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பார்கள். அப்பொழுது இந்த ஆசாரியருடைய வாயில் உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவன் வாயில வேதத்தை தேடுவார்களே. அப்போ நாம ஆண்டவரை தேடுவதற்கு அடையாளம் என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை நாம் தேட வேண்டும். வேதத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த புஸ்தகம் இருக்கிறது, எந்தெந்த இடத்துல எந்த வசனம் இருக்குது என்பதை நம்ம நன்றாக அறிந்து தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு வசனம் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அது எங்கே இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நம்ம மற்றவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வதை பார்க்கிறோம். நாமவே தேடி கண்டுபிடிக்க வேண்டும். வேதத்தில் நீங்கள் தேடிவீர்கள் என்று சொன்னால் வசனத்திற்கு ஜோடி இல்லாமல் இராது. எல்லா வசனத்துக்கு ஒவ்வொரு ஜோடி இருக்கிறது. அப்போ அந்த வசனத்தை நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டும். வசனத்தை படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் நம்ம பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தில் அவருடைய வசனத்தை நம்ம காண வேண்டும். அப்படி வசனத்தை நாம் தேடும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நாம் செய்வதையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார் என்று சொன்னால் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு அநேகர் வேதத்தை தேடுவதே கிடையாது, வேதத்தை படிப்பது கிடையாது, வேதத்தை எடுப்பது கிடையாது.
வேதத்தை ஒரு மூலையிலே போட்டுவிட்டு அவர்கள் எப்பொழுதாவது ஒரு நாள் அல்லது ஆலயத்துக்கு போகும் பொழுது ஒரு நாள் அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது அதை நம்ம படிப்போம் என்கிற ஒரு காரியத்தில் தான் இன்றைக்கு அநேக மக்கள் இருக்கிறார்களே ஒழிய உண்மையாக வேதத்தை இன்றைக்கு அநேகர் தேடாமல் இருக்கிறார்கள். ஆனால் சகேயு ஆண்டவரை பார்ப்பதற்காக அவன் வகை தேடி கொண்டிருந்தான். அப்படி வகை தேடி கொண்டிருந்த சகேயுவின் வாழ்க்கையிலே தேவனை அவன் கண்டடைந்தான். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மகனாய் மாறினான். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரையும் தேட வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அவருடைய வாக்கு தத்தங்களை தேட வேண்டும், வசனத்தை தேட வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வசனத்தை நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய இருதயத்தில் அந்த வசனங்கள் இருக்க வேண்டும். இருதயத்தினுடைய நிறைவுதான் வாய் பேசும். நம்முடைய இருதயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு வசனங்கள் இருக்கிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோமோ, அந்த வசனத்தை கொண்டுதான் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல முடியும், பிரசங்கிக்க முடியும். ஆகையினாலே இவன் ஆண்டவரை பார்க்க வகை தேடினது போல ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத புஸ்தகத்தை தேட வேண்டும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேடி 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 வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், கர்த்தர் உங்களோடு கூட தென்படுவார். கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த நாளிலே கர்த்தருடைய வேதத்தை நம்ம தேடுவோம். அப்போஸ்தலர் 17:11 சொல்லுகிறது, பெராயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கிறோம், அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். ஒரு மனிதன் ஆண்டவரை தேடுவான் என்று சொன்னார், ஒரு மனிதன் வேதத்தை தேடுவான் என்று சொன்னால் அவன் நற்குணசாலியாய் மாறிவிடுவான். அவன் வாழ்க்கை அநேகருக்கு வாசனை கொடுக்கிற நற்குணமாய் மாறிவிடும். இங்கே இந்த அருமையான மக்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். ஆகையினாலே கர்த்தரை தேடுகிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் வேதத்தை தேட வேண்டும். வேத புஸ்தகத்தில் அவருடைய வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை நீங்கள் தேடி கண்டுபிடித்து அதை உங்கள் வாயினாலே நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னால் அந்த வாக்கு தத்தங்களும் அந்த வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுவதிலே நாம் அசைவில்லாமல் உறுதியாக இருந்து கிடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 10:23 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சகேயை போல வகை தேடி வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் வாசிக்கும் பொழுது, வேதத்தை தேடும் பொழுது நீங்கள் நற்குணசாலிகளாய் மாறுவீர்கள். நீங்கள் செய்வதை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் வேதத்தை முடிக்காத நிலைமையில் இருக்கிறவர்கள் உண்டு. சிலர் அநேக முறை படித்திருக்கலாம். ஆனால் எத்தனை முறை நீங்கள் படித்திருந்தாலும் வேதத்தை தேடி தேடி தொடர்ந்து நீங்கள் படித்து கொண்டே இருங்கள். அப்படி நீங்கள் தேடி படிக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக சகேயுவை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் ஓடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது 4வது வசனத்தில். 3வது வசனத்தில் தேடினான், 4வது வசனத்தில் அவன் ஓடினான். இயேசு எரியோக்கு வருகிறார் என்பதை அவன் அறிந்து அவரை பார்ப்பதற்காக ஆண்டவருக்கு முன்பாக ஓடினான். ஆமென். ஒரு குள்ளன் ஓடினால் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. சாதாரண ஒரு மனிதன் ஓடினாலே அநேகர் பார்ப்பார்கள், என்னடா இவன் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறானே என்று சொல்லி. ஆனால் ஒரு குள்ளமான மனிதன் ஆண்டவர் வருகிறார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு முன்பாக அவன் ஓடுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பார்ப்பதற்காக நாம் ஓட வேண்டும். மற்றவர்கள் நம்மை ஓட வைக்கக்கூடாது, நாமளே ஓட வேண்டும். சகேயுவை யாருமே ஓட வைக்கவில்லை. அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை, அவனுக்குள்ள ஒரு தாகம், எப்படியாவது இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அவர் வருவதற்கு முன்பாக ஓடி போய் நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஓடிக்கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேகர் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேகர் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு அநேகர் படுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, படுக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம ஓடக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும். எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க நம்முடைய பாரங்களையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடக்கிடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது எடுத்து ஓடி முடிப்பதல்ல, அது பொறுமையோடு ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஜெபத்தில் பொறுமை வேண்டும், விசுவாசத்தில் பொறுமை வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதில் பொறுமை வேண்டும். நாம் காத்திருந்தால் மாத்திரமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எடுத்தோம், ஓடினோம், ஜெயித்தோம் என்று இது உலக பிரகாரமாக ஓடுகிற ஒரு ஓட்டம் அல்ல, இது ஆவிக்குரிய ஓட்டம். நிதானமாக ஓட வேண்டும், பொறுமையோடு ஓட வேண்டும். அப்படி ஓடினால் மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. 2 தீமோத்தேயு 4:7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்காக வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய ஓட்டத்தை கடைசி வரைக்கும் ஓடி முடித்தான். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஓடிக்கொண்டிருந்தால் மாத்திரமே அந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உட்கார்ந்து கொண்டு படுத்து கொண்டு நம்ம நின்று கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நாம் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சொந்தக்காரர்களாய் மாற முடியாது. ஆமீன். ஒரு தண்ணி நின்று கொண்டே இருந்தால் அது குட்டையாய் மாறிவிடும், அந்த குட்டை நாற்றம் எடுக்க ஆரம்பித்துவிடும். ஆனால் ஒரு தண்ணி அப்படியே பாய்ந்து கொண்டிருந்ததுனால் அது ஆறாக மாறிவிடும், பலருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். அதுபோல இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை பார்க்க ஒவ்வொரு நாளும் ஓட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்பாக போய் அவரை போல நீங்கள் மாற வேண்டும். கண்ணாடிக்கு முன்னாடி எப்படி நீங்கள் நிற்கிறீர்களோ அதுபோல ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக ஓடி போய் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆவிக்குரிய தாயாக, தகப்பனாக, அநேகருக்கு நீங்கள் ஆவிக்குரிய பெற்றோர்களாக மாறி உங்களை தேவன் பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. எனவே கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் தேடி வாசியுங்கள். அப்படி தேடி வாசிக்கும் பொழுது நீங்கள் செய்வதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நீங்கள் நற்குணசாலிகளாய் மாறுவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 3ஆவதாக அந்த 4வது வசனம் சொல்லுகிறது, அவன் மரத்தின் மேலே ஏறினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குள்ளமான மனிதன் மரத்தில் ஏறுகிறது என்பது அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. மிக சிரமப்பட்டு அவன் ஏறி இருக்கிறான். சாதாரண மனிதர்களே மரத்தில் ஏறுவது என்பது சிரமம். ஆனால் இவன் ஒரு குள்ளனானபடியினாலே அவன் அந்த குள்ளத்தை பார்க்காதபடி, அந்த சிரமத்தை பார்க்காதபடி, எப்படியாவது நான் இயேசுவை பார்க்க வேண்டும், அவரோடு நான் பேச வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு தாகம், வாஞ்சை இருந்தது. அப்படி இருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக அவன் முன்பாகவே ஓடி வந்து அந்த காட்டத்தின் மரத்தில் ஏறினான். அவனை யாரும் ஏற்றி விடவில்லை. அவனுடைய சொந்தமோ பந்தமோ உறவுகளோ அவனுடைய வேலைக்காரர்களோ வந்து அவனை அந்த காட்டத்தை மரத்தில் ஏற்றி விடவில்லை. அவனாகவே என்ன பண்ணினான் என்று சொன்னால் பிரயாசப்பட்டு ஏறி இருக்கிறான். ஒரு குள்ளன் மரத்தில் ஏறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவன் எத்தனையோ முறை ஏறி விழுந்திருக்கலாம், ஏறி அவன் சோர்ந்து போயிருக்கலாம், ஏறி அவன் சலித்து போயிருக்கலாம். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை, நான் இந்த மரத்தில் ஏறுவேன், கர்த்தரை பார்ப்பேன் என்கிற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ள இருந்தபடினாலே, ஒரு தாகம் அவனுக்குள்ள இருந்தபடினாலே, ஒரு விடாமுயற்சி, நான் ஆண்டவரை பார்த்தே தீருவேன் என்று சொல்லி அவன் எத்தனை முறை ஏறி கீழே விழுந்திருந்தாலும், எத்தனை முறை ஏறி அவன் முடியாமல் போயிருந்தாலும் அவன் தொடர்ந்து பிரயாசப்பட்டு கடைசியிலே அவன் மரத்திலே ஏறினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில சகைவை போல நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏற்றத்தை நாம் காண வேண்டும். கணுங்கால் அளவு இருக்கிறவர்கள் முழங்கால் அளவுக்கு வர வேண்டும். முழங்கால் அளவில் இருக்கிறவர்கள் இடுப்பளவுக்கு வர வேண்டும். இடுப்பளவில் இருக்கிறவர்கள்
நீங்கள் நீந்தக்கூடிய அளவுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமீன். ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தீர்களோ நீங்கள் அப்படியே இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் உங்களுக்குள்ளே ஏற்றம் காணப்பட வேண்டும். 10th படிக்கிறவர்கள் +1 போக வேண்டும், +1 போகிறவர்கள் +2 போக வேண்டும், +2 போகிறவர்கள் காலேஜ் போக வேண்டும், காலேஜ் முடித்தவர்கள் மேரேஜ் பண்ண வேண்டும். இப்படி ஒவ்வொரு படியாய் கடந்து போவது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஏறி போக வேண்டும். ஆதியாக 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு லூஸ் என்கிற ஒரு இடத்துல அவன் ஒரு கல்லை வைத்து படுக்கிறான். அங்கே அவனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகிறது. தேவதூதர்கள் ஒரு ஏணியானது பூமியிலும் அதனுடைய முனை வானத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த ஏணியை அவன் பார்க்கும் பொழுது தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாய் இருந்தார்கள். யாக்கோபின் சொப்பனத்திலே கர்த்தர் அவனுக்கு காண்பித்தது ஏற்றத்தை காண்பித்தார். தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள். அதாவது நம்முடைய செபத்தை பரலோகத்துக்கு ஏறெடுத்து கொண்டு போய் அங்கிருந்து நம்முடைய செபத்துக்கு பதிலை கொண்டு வருகிற அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். செபிக்கிற அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஒரு ஏற்றம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். சகேவை போல எத்தனை முறை நம்ம விழுந்தாலும், எத்தனை முறை நம்ம பிரயாசப்பட்டு முடியாமல் போய்விட்டாலும், விடாமுயற்சியோடு அவனைப் போல நம்ம போராடி இந்த மரத்தில் ஏறிவிட்டால் போதும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுத்து விடுவார். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஏற்றம் உண்டாக வேண்டும், ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாக வேண்டும், ஆவிக்குரிய நன்மை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமீன். ஆரம்ப காலத்தில் இருந்தது போலவே நம்ம இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் செபிக்க தெரியவில்லை, இன்னும் வசனத்தை சொல்ல தெரியவில்லை, இன்னும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியவில்லை, இன்னும் சுவிசேஷத்தை சொல்ல தெரியவில்லை, ஒருவருக்கு நாம் கர்த்தரை பற்றி முழுமையாக சொல்ல முடியவில்லை, ஒரு பிரசங்கத்தை நம்மளால் பண்ண முடியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு அநேக ஏற்றமில்லாதபடி அவர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். வந்த நிலைமையிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை வாளாக்காமல் தலையாக்க ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம கீழாகவே இல்லாதபடி நம்ம மேலே போக வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவே இந்த சகையை குள்ளனாக இருந்தபடியினாலே அவன் இயேசுவை பார்ப்பதற்கு அவன் வகை தேடி மரத்தில் ஏறினான். மரத்தில் ஏறினால்தான் இயேசுவை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் அவன் குள்ள ஜனக்கூட்டத்தின் மத்தியில் இயேசுவை பார்க்க முடியாது. மேலே ஏறினால்தான் நான் இயேசுவை பார்க்க முடியும் என்கிற ஒரு பிரயாசமும் வாஞ்சையும் விடாமுயற்சியும் அவனுக்குள் இருந்தபடியினாலே அவன் அந்த மரத்தில் ஏறினான். ஏறின பொழுது இயேசு அவனை கண்டு அவனை அண்ணாந்து பார்த்து, சகையுமே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்ப்பதற்காக ஏறின மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு தங்கி அவன் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆமீன். இன்னும் அதே இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. நன்றாக செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நல்ல வசனத்தை சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும். பிரசங்கிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். மற்றவர்களுக்கு சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும். பல ஆண்டுகள் சபைகளுக்கு வந்தும் பல ஆண்டுகள் கர்த்தருக்குள்ளே இருந்தும் இன்னும் ஒரு ஏற்றமில்லை, இன்னும் ஒரு உயர்வு இல்லை, அதே நிலைமையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் யாருமே சந்தோஷப்பட மாட்டார்கள். ஒரு குழந்தை நாளுக்கு நாள் வளர வேண்டும், வாரத்துக்கு வாரம் வளர வேண்டும், மாதத்துக்கு மாதம் வளர வேண்டும், வருடத்துக்கு வருடம் வளர வேண்டும், வருடம் அதனுடைய செயல்கள் மாற்றமாக இருக்கும் பொழுது ஒரு பெற்றோர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் நாளுக்கு நாள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஏற்றத்தில் போகணுமே ஒழிய இறக்கத்தில் போகக்கூடாது. சகையை போல நம்ம மரத்தில் ஏறி அவரை பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாரையும் பார்க்கிலும் நாம் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படி சொந்த பந்த உறவுகள் மத்தியில், சபை மத்தியில், இவர்கள் பரவாயில்லை, எல்லா விதத்திலும் உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நாம் ஏற வேண்டும். ஆண்டவரோடு நடக்கிற அனுபவத்தில் நாம் ஏற்றமுடையவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிடுகிறார். 4ஆவதாக சகேவை குறித்து அந்த 9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார்,
சகேயுவை சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிக்கு வந்தது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி. நான்காவதாக அவன் மாறினான். ஆமென். அவன் பயங்கரமான மோசமாய் உள்ளவனாய் இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது அவனை அழைத்து வீட்டுக்கு கொண்டு போனாரோ அப்பொழுது போகும்போதே சொல்லுகிறார், நான் என்னுடைய ஆஸ்திகளிலே பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் அநியாயமாக யாரிடத்திலாவது வாங்கினது உண்டானால் நாளந்தனையாக நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் ஆளே மாறினான். இயேசு அவனை மாற்றவில்லை, அவனாகவே மாறினான். ஆபிரகாமுக்கு குமாரனாக மாறினான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பாக எப்படி இருந்தோம் என்பது தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்க வேண்டும், மறுரூபம் அடைந்திருக்க வேண்டும். மற்றவர்கள் பார்த்து மகிமைப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்க வேண்டும். இந்த சகேயு அப்படியாக அவன் லஞ்சம் வாங்குகிறவனாக, அவன் அக்கிரமக்காரனாக, அவன் பணத்தை சம்பாதிக்கிற ஒரு குறிக்கோளில் இருந்தான். ஆனால் இயேசு தன் வீட்டுக்கு வந்த பொழுது அவன் சொல்லுகிறான், நான் நாளத்தனையாய் திருப்பி கொடுத்து விடுகிறேன், ஏழைகளுக்கு நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனுக்குள்ளே ஒரு மாற்றம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும். ஆமாம். இயேசு மதம் மாற்ற வரவில்லை, அவர் மனம் மாற்றப்படியாய் வந்திருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யாரும் மதம் மாற வேண்டாம், நம் மனம் மாறினால் போதும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால், இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் இல்லத்தில் வந்துவிட்டால் நாமும் இந்த சகேயுவை போல மனம் மாறிவிடுவோம், ஆபிரகாமுக்கு குமாரனாக மாறிவிடுவோம். எனவே இந்த அருமையான காலை வரையில் மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்புங்கள், ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. எப்படி இந்த சகேயு ஒரு காலத்தில் பாவியாக இருந்தான், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், இயேசு இவன் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ளே ஒரு மனம் மாறி அவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக மாறினான் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் சாட்சியாய் அவன் மாறினான். ஏழைகளுக்கு என்னுடைய ஆஸ்தியை நான் கொடுக்கிறேன், நாளந்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை குற்றத்தை அவன் அறிக்கையிட்டு அறிந்து அவன் ஒப்புக்கொண்ட பொழுது அவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக மாறினான். அந்த காலை வேளையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் நமக்குள்ளே மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் நாம் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறவே முடியாது. எனவே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சகேயுவை போல நமக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும். பாவியாயிருந்த சகேயு இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவன் பரிசுத்தவானாய் மாறினான், அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. எனவே இந்த காலை வேளையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஆண்டவரை தேடுகிற நீங்கள், ஆண்டவருக்குள் வாழ்கிற நீங்கள், எதையாவது நீங்கள் மாற்றம் அடைந்திருக்க வேண்டும். உங்களுடைய கோபம், உங்களுடைய மூர்க்கம், உங்களுடைய வெறித்தனம், உங்களுடைய பழைய வாழ்க்கை இன்னும் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதிலிருந்து மனம் திரும்பி சகேயுவை போல மாற்றம் அடையுங்கள். அப்படி மாற்றம் அடையும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறார். பழையவன எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. ஆமென். எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வேண்டும். நடையில, உடையில, பேச்சில, சுபாவத்தில், கிரியைகளிலே நாம் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆண்டவரை அறியாத காலத்தில் நம்மை பார்த்த ஜனங்களும் உண்டு, நாம் ஆண்டவரை அறிந்த காலத்தில் இப்பொழுது நம்மை பார்க்கிற ஜனங்களும் உண்டு. அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது ஒரு மாற்றத்தை காண வேண்டும். ஒரு காலத்தில் இப்படி குறித்து வெறித்து பாவியாய் இருந்த இந்த மனுஷன் இன்றைக்கு பரிசுத்தவானாய், ஆண்டவருக்கு உண்மையாய், நேர்மையாய், நீதியாய் ரட்சிக்கப்பட்டு பிரகாசமான ஒரு ஒளியாய் இருக்கிறானே என்று சொல்லி அநேகர் நம்மை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். சகேயு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், இயேசு அந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஆபிரகாமுக்கு குமாரனாக அவர் மாறினார். எனவே இந்த காலங்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சகேயு தேடினான், இரண்டாவதாக ஓடினான், மூன்றாவதாக அவன் ஏறினான், நான்காவதாக அவன் மாறினான். இந்த 4 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இயேசு வந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்து ஆசீர்வதித்தார். எனவே இந்த காலை வேளையிலே நாமும் ஆண்டவரை போல, சகேயுவை போல ஆண்டவரை தேட வேண்டும்,
ஆண்டவருக்கு முன்பாக ஓட வேண்டும். ஆண்டவரை பார்க்க நாம் ஏற வேண்டும். ஆண்டவரை போல நம்ம மாற வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து இதில் எதில் நாம் குறைவாக இருக்கிறோமோ ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் நீங்கள் கேட்டு உங்களுடைய காரியத்தை சீர்படுத்தி நீங்கள் சகைவு போல மாற்றமடையுங்கள். ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த 19ஆம் நாளிலே லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயு தேடினான், ஓடினான், ஏறினான், மாறினான் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஆண்டவரே நாங்கள் கண்டிருக்கிறோம் என்பா. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் உண்டாகி கடைசியில் நாங்கள் ஆபிரகாமுக்கு குமாரனாக மாற்றப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக எங்களை மாற்றுவீராக. ஒருவேளை இதுவரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாற்றப்படாமல் இருந்தால் இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா, நீர் அவர்களை அப்படிப்பட்ட ஆபிரகாமின் குமாரனாக குமாரத்தையாய் மாற்றி அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மை தேடட்டும், ஒவ்வொரு நாளும் அங்கு முன்பாக ஓடட்டும், உம்மை பார்க்க ஆண்டவரை மரத்தில் ஏறட்டும், ஆண்டவரை பிரயாசப்படட்டும். ஆண்டவரை அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மாற்றத்தை இவர்களுக்குள்ளே இது ஆண்டவரே வைப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். சொந்த பந்த உறவுகள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இவர்கள் வாழ்க்கை மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மாற்றங்களை, மறுரூபங்களை சகேயு போல இவர்களுக்கு நீ கொடுத்து இவர்களை வழிநடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்து எங்களை பாதுகாத்து வந்தீரே, உங்களுக்கு நன்றி. இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்வீராக. நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். தடைகள், தாமதங்களை எல்லாம் மாற்றும். சீக்கிரத்தில் கொரோனா முற்றிலுமாய் தேசத்தை விட்டு அழிக்கப்பட்டு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நாங்கள் கர்த்தாவே ஆராதனைக்குள்ளே, ஆலயத்துக்குள்ளே, ஆண்டவருடைய சமூகத்தில் மறுபடியும் வந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஏசாயா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பவும் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். கர்த்தருடைய மகிழ்ச்சி அவருடைய தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று இப்பொழுது இருக்கிற இந்த சஞ்சலங்கள், தவிப்புகள் எங்களை விட்டு ஓடி போகும் பற்றி ஆண்டவரே ஒரு பெரிய சந்தோஷத்திற்குள்ளாக எங்களை மறுபடியும் சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும், பிள்ளைகளையும், வேலை வருமானங்களை ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் வேத சம்பவம் அத்தனை சம்பவமாக இருந்து பாதுகாக்கப்படும். அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானமும் வழிநடத்துதலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடு கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவரை இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.